வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். பொதுவா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட் ஆயிடும். ஆனா அதுக்கு அடுத்து ரெண்டாவது படம் சுமாரான வெற்றியை தான் பெறும். நிறைய டைரக்டர்களை எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்திபன் சாரே எடுத்துக்கிட்டோம்னாக்க புதிய பாதை அடைந்த வெற்றி அவ்வளவு உயரமானது. அதற்கு அடுத்தாப்புல வந்த பொண்டாட்டி தேவை அந்த அளவுக்கு வெற்றியை சுவைத்ததானாக்க சுமாரான வெற்றியை தான் அது பெற்றது அப்படின்னு சொல்லணும் நம்ம. அதே போலதான் பருத்தி வீரன் படத்துக்கு பிறகு அமீர் அவர்கள் இன்னி வரைக்கும் எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் பருத்தி வீரன் அவருடைய முதல் படம் கிடையாது. மௌனம் பேசியதே ராம்லாம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வராரு. மௌனம் பேசியதை விட ராமை விட இன்னைக்கும் பருத்தி வீரன் தான் நம்ம மனசுல நிக்குது. ஆனா பருத்தி வீரன் படத்துக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு வெற்றியை அமீரால கொடுக்கவே இல்லை. அந்த ஒரு வெற்றியை அமீர் சாரால கண்டிப்பா கொடுக்க முடியாது. எக்ஸ்ட்ராடினரியான படம் அது இல்லையா? அது மாதிரி தமிழ் சினிமால அப்படி ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாரதி ராஜா மட்டும் இதுல விதிவிலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் இமயம் அப்படின்னு நாம கொண்டாடிட்டு இருக்கிற பாரதி ராஜா சாரோடைய முதல் படம் 16 வயதினிலே அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரித்த இந்த படம். இந்த படத்துல கமல், ரஜினி, ஸ்ரீதேவி அப்படின்லாம் நடிச்சிருப்பாங்க. இதை அடுத்து அதே அம்மன் கிரியேஷன்ஸுக்கு அடுத்தாப்புல ஒரு படம் பண்றாரு. அந்த படம் கிழக்கே போகும் ரயில், கிராம படம். 16 வயதுல எப்படி கிராம கதையோ அதே போலதான் இதுவும் வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஒரு வில்லேஜ்னா என்ன? ஒரு சமூகம் சார்ந்த பண்புகள், அந்த பண்பினுடைய அடையாளமாக இருக்கிற வழிபாடுகள், அந்த வழிபாட்டுக்குள்ளார இருக்கிற கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லும்போது வருகிற ஒழுக்கங்கள், அந்த ஒழுக்கங்களை மீறுகிற இன்னொரு கூட்டம் அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு கலாச்சாரத்தினுடைய மொத்த வடிவத்தையும் காட்டிய வகையில ஒரு ரயில் விட்டு பார்த்தது தான் கிடைக்க போகும் ரயில் அப்படின்னு சொல்லணும். முதல் படத்துல அவருக்கு கமலஹாசன் தேவைப்பட்டாரு, ரஜினிகாந்த் தேவைப்பட்டாரு, ஸ்ரீதேவி தேவைப்பட்டாங்க. ஆனா ரெண்டாவது படத்திலேயே தன்னுடைய அத்தனை பேரை அறிமுகப்படுத்துறது துணிச்சலோட பாரதி ராஜா இறங்குறாரு. அப்படி அவர் எம்.ஆர். ராதாவுடைய மகளான ராதிகாவை நடிக்க வைக்கிறாரு. சுதாகர் அவர்களை நடிக்க வைக்கிறாரு. அந்த சுதாகர் அவர்களுடைய கதாபாத்திரத்துக்கு நடிகர் சிவச்சந்திரன் சார் தான் ஃபர்ஸ்ட் அவர் நினைக்கிறாரு. ஆனா சிவச்சந்திரன் அந்த சமயத்துல சினிமாவெல்லாம் விட்டுட்டு நான் வெளிநாட்டுல வேலைக்கு போறதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால அவர் சிவச்சந்திரனை விட்டு சுதாகரை அறிமுகப்படுத்துறார். ஆந்திர தேசத்துல அங்கிருந்து வந்திருக்கிற நடிப்பின் மீது ஆர்வம் கொண்ட சுதாகர் அவர்களை அங்க அறிமுகப்படுத்துறார். அந்த கிழக்கே போகிற ரயில் படத்துல அவங்க தான் பாஞ்சாலி, பரஞ்சோதி. தமிழ் சினிமாவில் சில கேரக்டர் பேரை நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வியட்நாம் வீடு பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னா நம்மளால மறக்க முடியாது. பொறுத்துவது போதும் மனோகரா அப்படின்னும் போதே மனோகரா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வந்துருவாரு. குணசேகரன் அப்படின்னு சொல்லும் போதே பராசக்தி ஞாபகத்துக்கு வந்துடும். இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பாஞ்சாலி ராதிகாவும் பரஞ்சோதி சுதாகரும் நம்ம இத்தனை வருடம் கழித்தும் மறக்க முடியாது. சப்பானி பரட்ட மயில எப்படி மறக்க முடியல? அது மாதிரி தான் இந்த படத்துல ஒரு ஒரு சவர தொழிலாளியினுடைய மகனாக படத்தினுடைய கதாநாயகன், அப்புறம் இன்னொரு சாதியை சேர்ந்த வேற ஒரு பெண்ணாக, அந்த சாதியை சேர்ந்த பெண்ணாக இவங்க இருப்பாங்க, ராதிகா இருப்பாங்க. ராதிகாவுடைய அம்மா இறந்து போயிட்டதுனால அக்கா வீட்டுக்கு அக்காவினுடைய அடைக்கலத்துல அவங்க இருப்பாங்க ராதிகா. அந்த அக்காவாக இவங்க நடிச்சிருப்பாங்க, காந்திமதி அம்மா நடிச்சிருப்பாங்க. அந்த காந்திமதி அம்மாவுக்கு ஹீரோவாக ஜோடி போட வேண்டியவர் பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் உதவி டைரக்டர். அப்ப பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு, நீ இந்த படத்துல நடிக்கிற, காந்திமதிக்கு நீ தான் புருஷன், நீ ராதிகாவை எப்படியாவது அடையணும், அதாவது உன்னுடைய பொண்டாட்டியினுடைய தங்கச்சியை நீ எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற வேகத்தோட முனைப்போட நிறைய கதைகளெல்லாம் எழுதிட்டு இருக்கிற பாக்யராஜ் சாருக்கு ஒரு பயம் வந்துடுது. என்னடா இது, காந்திமதி அம்மாவுக்கு புருஷன் அப்படின்னாக்கா அப்போ நம்ம வயசானவனா நினச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காரு. நான் பொருத்தமாக இருக்க மாட்டேன் சார், ஆனால் அப்படி ஒரு பொருத்தமாக கவுண்டமணி இருப்பார், அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல, இந்த இடத்துல ஒரு தகவலை நான் பதிவு பண்ணிடுறேன். 16 வயது நிலை படத்தில் கவுண்டமணியை நடிக்க வச்சதில் பாக்யராஜ் சாருடைய பங்கும் பி.வி. பாலகுரு அவர்களுடைய பங்கும் தான் முக்கியமானது. அவர் பேரு கவுண்டமணி அண்ணன் பேரு சுப்பிரமணியன் பேரு. நிறைய நாடகங்கள்ல பின்னி பெடல் எடுத்துட்டு இருந்தார் கவுண்டமணி அண்ணன். அங்கெல்லாம் அவருக்கு கவுண்டர் மணின்னு பேரு.
டயலாக்ல எழுதாத வசனத்தை எல்லாம் அவர் அடிச்சு விட்டு தெறிக்க விட்டுருவாரு, கைத்தட்டல் பின்னிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவுண்டமணி அண்ணன் வந்து கவுண்டர், என்னையா மணி இப்படி கவுண்டர் அடிக்கிறியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கவுண்டர் மணியா, அவன் கவுண்டர் மணியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. பாக்யராஜ் சார் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்மளும் கோயம்புத்தூர் இவரும் கோயம்புத்தூர், ஒருவேளை கவுண்டர் மணின்னு சொல்றாங்களே, இவர் கவுண்டமணி போல இருக்கு, கவுண்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கவுண்டமணி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து 16 வயதுல அந்த மணி என்கிற சுப்பிரமணியன் என்கிற கவுண்டமணியோட பேரு கவுண்டர் மணி அப்படிங்கிறவருடைய பேரு கவுண்டமணி அப்படின்னு ஆயிடுச்சு. மற்றபடி அவர் கவுண்டர் அல்லங்கிறது வேற விஷயம். ரைட். இந்த படத்துலையும் கிழக்கே போகும் ரயிலையும் அதே கவுண்டமணியை சிபாரிசு பண்ணும்போது, என்னையா ஒரு ஆளு கருப்பும் இருப்புமா இருக்காரு, கொஞ்சம் வழுக்கு தலையாகவும் இதாகவும் இருக்கு, என்ன அப்படி இப்படின்னு சொல்ல, இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு அதான் சரியா இருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்றாரு. ஏன்னா தன்னுடைய மனைவியினுடைய தங்கை மீது ஒருத்தன் ஆசைப்படுறான், அவளை அடையணும், மச்சினியா அடையணும்னு ஆசைப்படுறான். அவன் அசிங்கமா வழுக்கத்திரையோடலாம் இருக்கிறான், அவனுக்கு எந்த விதமான இதுவும் இல்லைங்கிறத சொல்றது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி நைட்டு 12 மணி வரைக்கும் போராடி, அதுக்கப்புறம் சரி உங்க இஷ்டம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்க போங்க அப்படின்னு பாலகுரு ஐயாவையும் பாக்யராஜ் சாரையும் பாரதிராஜா சொல்ல, அதற்கு பிறகு பாக்யராஜ் சார் கவுண்டமணியை தேடி போய் அந்த 92C தேனாம்பேட்டை எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கிற அங்க இடத்துக்கு போய் அவர் வாசல்ல உட்காந்துருக்கிற கவுண்டமணியை தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட ஆலயம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அங்க கூட்டிட்டு வந்து சூடம் தீப்பெட்டிலாம் ரெடியா எடுத்துட்டு வந்து இதா கொளுத்து முதல்ல சாமியை கும்பிடு அப்படின்னு. என்ன ராஜு, என்னையா சொல்லியா ராஜு அப்படின்லாம் கேட்க, முதல்ல சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்ல சாமியை கும்பிட்டு முடிச்ச உடனே நைட்டு 12:30 மணிக்கு கோவில் வாசல்ல, நீ தான் இந்த கேரக்டர்கள் நடிக்கிறேன், இந்த படத்துல உண்டியடின்னு எல்லாம் பேசி சம்மதம் வாங்கியாச்சுன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு அழுதுகிட்டே பாக்யராஜ் சாரை கட்டி பிடிச்சார் கவுண்டமணி என்ன. இதெல்லாம் வந்து பாக்யராஜ் சார் நான் பேட்டி எடுக்கும் போதும் சொல்லியிருக்காரு. இந்த சமீபத்தில் வந்த ஒத்த ஓட்டு முத்தையா விழாவில் கூட அவர் இதை பற்றி பேசியிருந்தாரு. அப்படி கவுண்டமணி அந்த படத்தில் கவுண்டமணி இன்னைக்கு பேசுகிற டயலாக் தான் வந்து 80s 90s பேசுகிற டயலாக் தான் ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. அநேகமாக 2 விஷயம் 16 வயது நிலை படத்தில் இது எப்படி இருக்கு அப்படின்னு ரஜினி கேட்பாரு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சொன்னதும் பயங்கர ஹிட் ஆச்சு. கிழக்கே போகும் ரயில் படத்துலயும் வந்து பாஞ்சாலி பாஞ்சாலி அப்படின்னு கூப்பிடுவாரு, அதுவும் பயங்கர ஹிட்டு. கிளி 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 கிளி, இங்க ஒரு கிளி அங்க ஒரு கிளி, இங்க இருக்கிறது பச்சை கிளி அங்க இருக்கிறது பாஞ்சாலி கிளி அப்படின்ட்டுலாம் பேசுவார்ல, பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. இதுக்கு அடுத்தாப்புலதான் பாக்யராஜ் சாருடைய சுவரில்லாத சித்திரங்கள் படத்துல சரோசா குப்பை குட்டியா கொட்டு கொட்டு அப்படின்னு பேசின டயலாக் இன்னைக்கு வரைக்கும் ஹிட் இல்லையா. இந்த மாதிரி அந்த படத்துல கவுண்டமணி வராரு, கே சௌந்தர் அப்படி நடிக்கிறாரு. கே சௌந்தருக்கு புதிய வார்ப்புள்ளி ஒரு அட்டகாசமான கேரக்டர் கொடுத்திருப்பாரு. பாக்யராஜ் சார் முந்தானை முடிச்சு சின்ன வீடு அப்படின்னு வரிசையாகவும் அவரை நல்லாவே பயன்படுத்தியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கிழக்கே போகும் ரயில் அந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க படத்தினுடைய கிளைமாக்ஸுக்கு நம்ம நேரடியா போயிடுவோம். அந்த கிளைமாக்ஸ்ல வந்து மழை வேண்டி எல்லாரும் விரதம் இருப்பாங்க இல்லையா, பூஜை பண்ணுவாங்க இல்லையா, ஆனா கொட்டு கொட்டுன்னு மழை பெஞ்சு ஊரு பக்கத்து ஊரு இந்த ஊரு வாய்க்கா வரப்புன்னு எல்லாமே அழிஞ்சிட்டு வந்து பாலம் உடஞ்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, இது மாதிரி தான்ப்பா ஒரு 55-60 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சு. அப்படிப்பட்ட சமயத்துல வந்து ஊர்ல இருக்கிற ஒரு கன்னி பொண்ணு நிர்வாணமா ஊரை சுத்தி வந்தாக்க, தீப்பந்தத்தை ஏற்றிட்டு ஊரை சுத்தி வந்தாக்க மழை நின்றுடும்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஆத்தா கோபமா இருக்கா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு புதுசு. இந்த மாதிரியான ஒரு சடங்கு, இந்த மாதிரியான ஒரு சாங்கியம் அதற்கு முன்னாடி எந்த ஒரு படத்திலுமே வந்ததில்லை. இந்த படம் தான் அந்த அட அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சுது, திகைக்க வச்சுது. அப்படி குட ஓலை, அதாவது குடத்துல எல்லாருடைய பேரையும் எழுதி போட அதுல ராதிகாவுடைய பேர் வர, அதன்படி ராதிகா வந்து அப்படி நிர்வாணமாக அவளுக்கு மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி ஊற்றி எல்லாம் பண்ணி அப்படி நிர்வாணமாக தீப்பந்தத்தோட அவங்க வர்றதாக அப்படி ஒரு காட்சி. அந்த காட்சியில தான் கிளைமாக்ஸ்ல பட்டணத்துக்கு போய் பெரிய சினிமா பாட்டெல்லாம் எழுதி புஸ்தகமெல்லாம் போட்டு கவிஞராகி அவர் வந்து திரும்ப தன்னுடைய காதலியை கூட்டிட்டு போலான்னு வர்ற சமயத்துல இப்ப யாருமே பார்க்க கூடாது. அந்த இரவுல இருந்து விடிகாலை அவங்க திரும்ப ஊரெல்லாம் சுத்திட்டு வர வரைக்கும் யாருமே பார்க்க கூடாது. ஆனா சுதாகர் அப்படி யதார்த்தமா வர தன்னுடைய காதலியை இந்த கோலத்துல பார்க்க உடனடியாக தன்னுடைய வேஷ்யை அவுத்து காதலிட்ட கொடுக்க அந்த கிளைமாக்ஸ் ஒரு பரபர கிளைமாக்ஸா மாறிடும். இப்படி சாமி குத்தத்துக்கு நம்ம கிராமத்தை ஆளாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் வெட்டி பொலி போடுறதுக்காக
மொத்த கூட்டமும் திரண்டு வரும். பட்டாளத்தான் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல விஜயன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. விஜயன் அவர்களுக்கு வாழ்க்கையில முதல்ல ஒரு கவனம் ஈர்த்த படம்னாக்க அந்த பட்டாளத்தான் கதாபாத்திரத்தை தான் சொல்லணும். ரொம்ப அட்டகாசமா அனாயாசமா அவர் பண்ணியிருப்பாரு. அவர் இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள் கொண்டவரா இருப்பாரு. இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இந்த ஊரே வேணாம் எனக்குன்னு போயிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதுல கத்தி குத்தும் வாங்கி அவர் இறந்து போயிடுவாரு. அதற்கு அப்புறம் இவங்க போகும்போது துரத்த ஓட 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 ஒரு கட்டத்துல ட்ரெயின் வரும். கிடைக்க போற ரயில் வருது, அதுல நம்ம ஏறி போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த கிடைக்க போற ரயில்ல சுதாகரையும் ராதிகாவையும் இயக்குனர் பாரதி ராஜா ஏற்றி விட்டுருப்பாரு. அந்த ஏற்றி விட்ட கிழக்கே போகும் ரயில் இன்னைக்கு வரைக்க டகடக போய்கிட்டே இருக்கு. நான் ஸ்டாப் கொண்டாட்டம்னு சொல்ற மாதிரி நான் ஸ்டாப்பா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு கிராமத்து படம் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படம் தேவி காம்ப்ளெக்ஸ், சென்னையில தேவி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. தேட்டர்ல படம் போட்ட ரிலீஸ் அன்னைக்கு தேவி காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடி வந்து அலங்கார்னு ஒரு தேட்டரு, அந்த அலங்கார் தேட்டரை தாண்டின உடனே ஒயிட்ஸ் ரோடுக்கு போறதுக்கு உண்டான அந்த கட்டிங் ஒன்று வந்துடும். அந்த ரோடு தாண்டி வரைக்கும் கியூ இருந்துச்சு அப்படிங்கிறது அன்னைக்கு பேப்பர்ல போட்டோவை போட்டு செய்தியா போட்டாங்க. அப்படிப்பட்ட கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளெல்லாம் கடந்துருச்சு. 78ல் வந்த படம் அது. அப்பேற்பட்ட படம் உங்களுக்குள்ளார எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? நான் திருச்சியில ஜூபிட்டர்ல அந்த படத்தை பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கு. கிழக்கே போகும் ரயில் பாரதி ராஜா இளையராஜா கூட்டணியில் வந்த 2வது படைப்பு கிழக்கே போகும் ரயில். பொதுவா பாரதி ராஜா சார் பத்திர இன்னொரு விஷயம் சொல்றேன். பாரதி ராஜாவின் 16 வயது நிலை, பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில், இப்படிதான் அவர் டைட்டில் வைப்பாரு. இதை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு வீடியோவே நான் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நான் டீட்டெயில்டா இந்த கிழக்கே போகும் ரயில் பத்தின உங்களுடைய பார்த்த அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம்.